பரம்பிக்குளத்துக்கு வந்து டைகர் ரிசர்வ் தான் இது வர்ற டூரிஸ்டாரு வந்து 1 மணி நேரத்தில் வந்து டைகர் பார்த்தால் இருக்காங்க. ஆனால் ஒரு தடவை ஒரு ஆளை அட்டாக் பண்ணி சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் பழகிடுச்சுன்னா விடாது. எதனால பார்த்தீங்கன்னா நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை, இது வந்து டைகர் ரிசர்வ். அதில் வந்து சின்ன ஒரு டூரிசம் பண்ணுறோம். அப்படியே இந்த தண்ணி வந்து ஆழியார் டேமு திருமுத்து டேமுக்கு தான் போயிடும். அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆச்சுன்னா இது அதிரப்பள்ளி பாலிச்சு சாலக்குடி கொச்சி கடலுக்கு போயிடும். லெப்பர்டு வந்து 129 இருக்குது, பிளாக் பேந்தர் 5 அணா இருக்குது. டாப் ஸ்லிப்ல இருந்து நம்ம பரம்பிக்குளம் அப்படின்ற கேரளா ரீஜன் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள 3 hours சஃபாரி ட்ரிப் போயிருந்தோம். இந்த சஃபாரி ட்ரிப் நம்ம அவங்களுடைய ஃபாரஸ்ட் வெஹிக்கிள்லேயே நம்ம பிரயாணம் பண்ணலாம். யானை சாணம் எங்கள் கூட வந்த கைட் எங்களுக்கு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். சில மறைந்திருக்கிற இடங்கள்ல அவர் எப்படி ஸ்பாட் பண்ணாருன்னு தெரில, நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி எங்களுக்கு வெவ்வேறு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணி காமிச்சாரு. அப்புறம் எங்களை ஃபாரஸ்ட்குள்ளே தூரம் ஒரு டேம் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஃபாரஸ்ட்டை பற்றியும் இந்த ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற மிருகங்களை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். அதை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே பேச மாட்டேங்குது. ஹலோ, வெல்கம் டு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் கேரளாவில் 2வது தடம், இந்தியாவில் 38ஆம் தடம். அப்படி நம்ம நிற்கிற பார்த்தீங்கன்னா தூணக்கடவு டேம். இந்த தண்ணி அணைக்கட்டு தமிழ்நாடு மீண்டேச்சு. இடம் வந்து கேரளா, பாலக்காடு ஜில்லா, முதலமுட பஞ்சாயத்து, சிட்டூர் தாலுக்கா. அப்படி இந்த டேமுக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சோலார் டேம் இருக்குது பார்த்தீங்களா. சோலார் டேமுங்கிறது வால்பாறையில் இருக்குது. சோலார் டேமுங்கிறது வால்பாறை இருக்குது. அந்த டேம் தண்ணி வந்து பரம்பிக்குளம் வரும். பரம்பிக்குளங்கிறது இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா. இந்த மலையோட பேர் வந்து வெங்கோலி மலை. இந்த மலைக்கு அனுசரித்து தான் பரம்பிக்குளம் டேம் இருக்குது. அந்த மலையை வந்து 3 கிலோமீட்டர் மலையை குறைஞ்சு தூணக்கடை டேம் கொண்டு வராங்க. தூணக்கடை வந்து இப்போ நம்ம ஆனப்பாடிங்கிற இடத்துல நான் உங்கள் வண்டியில் ஏறேன் பார்த்தீங்களா, பார்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அந்த இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் ஓப்பன். 1ஆம் நம்பர் மட்டும். 1ஆம் நம்பர்லேருந்து 7 கிலோமீட்டர் சொர்ணப்பா தான். சர்க்கார்பதிங்கிற இடத்துல பவர் எடுக்கிறாங்க, நகமலைங்கிற இடத்துல பவர் எடுக்கிறாங்க. இந்த தண்ணி வந்து நேராக திருமூர்த்தி டேமுக்கு தான் போகுது. திருமூர்த்தி டேம்ங்கிறது பழனி பக்கத்தில் இருக்குது. ஆழியார் டேமுக்கும் போகுது. ஆழியார் டேமுங்கிறது ஆனமலை பக்கத்தில் இருக்குது. அப்படி இந்த தண்ணி வந்து கம்ப்ளீட்டு விவசாயத்துக்கு தான் போகுது. அப்புறம் ஆழியார் டேம்லேருந்து சிட்டூர் மீங்கிற டேமுக்கு தண்ணி போகுது. அதாவது 100% பவர் எடுத்ததும் போக இது வந்து விவசாயத்துக்கு தான் போகுது. அப்படியே இது நம்ம நிற்கிற வந்து தூணக்கடை டேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்நாய் இருக்குது, முதலே இருக்குது. இது வந்து அதிரப்பள்ளி பாலிச்சு சாலக்குடி கொச்சி கடலுக்கு போகும். அதாவது ஓவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான். இப்போ ஓவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் மழை பெஞ்சு இதை விட லோட் ஆச்சுன்னா அவர் வந்து கேரளா சார் இந்த தண்ணி அணைக்கட்டு தமிழ்நாடு மீண்டும் தமிழ்நாட்டில் அப்படியே இந்த தண்ணி வந்து ஆழியார் டேமு திருமுத்து டேமுக்கு தான் போயிடும். அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இது அதிரப்பள்ளி பாலிச்சு சாலக்குடி கொச்சி கடலுக்கு போயிடும். அப்படி இந்த டேமோட மெயின் டேமும் தண்ணி அணைக்கட்டு தமிழ்நாடு மீண்டும் இடம் வந்து கேரளா. இதோட பாதுகாப்பு வந்து கேரளா போலீஸ். அப்படி அது மாதிரி இது குடிக்கிற தண்ணிங்க. இது வந்து குடிக்கிற தண்ணி. பரம்பிக்குளத்தில் போட்டிங் எல்லாம் இருக்குது. அதாவது பாம்பர் ராஃப்டிங், ஃபைபர் போட் இருக்குது, அது ஐலாண்டு போகிறதுக்கு. மிஷின் போட் இருக்குது, அது வந்து எமர்ஜென்சி மட்டும் யூஸ் பண்ணுறது. அப்படி அதனால் குடிக்கிற தண்ணி பொல்யூஷன் ஆயிடும். டீச்சல்லாம் விழுந்துச்சுன்னா பொல்யூஷன் ஆயிடும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த அரிசியை நம்ம திருப்பி சாப்பிட வேண்டி வரும். அதனால் இது வந்து மிஷின் போட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ரோ பண்ணி தான் போகிறது. இந்த மாதிரி இருக்குது. அப்படி பரம்பிக்குளம் பார்த்திங்கன்னா சாதாரண இதுக்கு முன்னாடி வைல்ட் சாஞ்சர் தான் இருந்துச்சு. அதாவது 2010க்கு முன்னாடி பரம்பிக்குளங்கிறது வைல்ட் சாஞ்சர் தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 285 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரம்பிக்குளம் டிஎஃப்போட கண்ட்ரோல் இருந்துச்சு. அப்படி 2009 வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஆச்சு. நம்ம ரெக்கார்டு பண்ணது 2010. அப்படி பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து 643 ஸ்கொயர் கிலோமீட்டர். 643 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. சுற்றிலும் போரஸ் தான். பரம்பிக்குளங்கிற சென்டரில் இருக்குது. பக்கம் பார்த்தீங்கன்னா நெம்மார டிஎஃப்போட கண்ட்ரோல் வரும். அதிரப்பள்ளி வாழைச்சால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சூர் டிஎஃப்போட கண்ட்ரோல் வரும். பின்ன வால்பாறை ஆனமலை டைகர் ரிசர்வ், டாப் ஸ்லிப்பெல்லாம் ஆனமலை டைகர் ரிசர்வ். இது பரம்பிக்குளங்கிறது கேரளா. அப்படி பார்த்தீங்கன்னா 643 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து பப்பர் சோன் கோர் சோன் பிரிச்சுக்கணும். பப்பர் சோன் கோர் சோன் பிரிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா
டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை, இது வந்து டைகர் ரிசர்வ். அதில் வந்து சின்ன ஒரு டூரிசம் பண்ணுறோம். ஏன்னா டூரிசம் வந்து அதிகம் விட்டாலும் டைகர் ரிசர்வ் பொழிஞ்சிடும், விடாமல் இருந்தாலும் டைகர் ரிசர்வ் ஃபேமஸ் ஆகாது. அப்படி ஈக்குவலாக அதுவும் இல்லாமல் இங்கே லோக்கல் பீப்புளோட வருமானம், இங்கே லோக்கல் பீப்புள் இருக்காங்க, அப்படி 2000 பேர் இருக்காங்க, அதோட வருமானம், டூரிஸ்டோட வருமானம். இந்த பப்பர் ஸ்டோன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் தொலைவில் 2 டேம் இருக்குது, 2 வியூ பாயிண்ட் இருக்குது, ஏசியாவில் ஒரு கன்னிமரத்தை, இந்த மாதிரி ஏரியாவில் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி அந்த மாதிரி பிளேஸில் மட்டும்தான் இருக்கக்கூடிய, மற்றபடி இடவழியிலலாம் இறங்கப்படாது. அப்படி ரூல்ஸு அந்த மாதிரி தான். விட ஒன்றும் இல்லை, இங்கே வந்து 20 டைகர் இருக்குது, 20 டைகர் இருக்குது. அதாவது பரம்பிக்குளத்தில் மட்டும் 2010 இந்திய தோட்டில் வந்து 1706 டைகர் இருக்குது இந்திய தோட்டில் 2010. 2020 வந்து பார்த்திங்கன்னா பரம்பிக்குளத்தில் 35 டைகர் இருக்குது. இந்திய தோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2226 டைகர் இருக்குது. அப்படி 2021, 22 நம்ம கவுண்டிங் ஒன்று இருக்கலாம். 2023 கவுண்டிங் பண்ணும்போது பரம்பிக்குளத்தில் 38 டைகர் இருக்குது, 38 இருக்குது. அப்படி சாதாரண பரம்பிக்குளத்தில் மட்டும் 38 டைகர் இருக்குது. லெப்பர்டு வந்து 129 இருக்குது. பிளாக் பேந்தர் 5 இருக்குது. இந்தியன் பைசன் 2000 சில்லரை இருக்குது. பின்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மான்லேயே 4 வகை மான் இருக்குது. ஒன்று சாம்பார் டியர், ஸ்போர்ட்டட் டியர், பார்க் டியர், மோஸ் டியர். அப்படி 4 வகை மான் இருக்குது. குரங்கில் வந்து 4 வகை இருக்குது. பன்னியில் வந்து 2 வகை இருக்குது, சாதா பண்ணி, முள்ள பண்ணி. அதெல்லாமல் கரடி, சென்னாய், வரையாடு, அப்புறம் சின்ன சின்ன மிருகமெல்லாம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைகர் வந்து எப்படி கவுண்டிங் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பரம்பிக்குளத்தில் வந்து வைலட் சாஞ்சு இருக்கும்போது கால் தர வச்சு தான் கவுண்டிங் பண்ணோம். அதோட 10 மார்க், அதோட 10 மார்க் வச்சு தான் நம்ம கவுண்டிங் பண்ணோம். அந்த 10 மார்க் வச்சு கவுண்டிங் பண்ணும்போது சாதாரண சின்ன குட்டி போய் சேத்துல மிதிக்கும் போது பெரிய டைகரோட கவுண்டிங் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டைகர் மிதிக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி போய் மிதிக்கும் போது, அது சேத்துல மிதிக்கும்போது அந்த அதோட 10 மார்க் வந்து பெருசாக இருக்குது. அப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து கால் தர வச்சு தான் கவுண்டிங் பண்ணோம். அப்போ அது பெரிய அந்த டேப்பு வச்சு அளக்கும்போது சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கும். அப்படி பரம்பிக்குளம் ஏரியாவில் 150 கேமரா வைப்பாங்க. 150 கேமரா வைப்பாங்க. 150 கேமரா வைக்கிற சீசன் எப்போன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான். அது வைக்கிற சீசன் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஏன் அந்த சீசனில் மட்டும் கேமரா வைக்கிறாங்கன்னா, அந்த டயத்தில் மட்டும்தான் அதோட மேட்டிங் சீசன், எல்லா மிருகத்தோட அந்த தணுப்புள்ள டைம். அப்போ அந்த சீசனில் மட்டும்தான் நைட்டும் பகலும் மூவ்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சீசனில் மட்டும்தான் கேமரா வைக்காம 150 கேமரா வைக்கிறது. ஒரு இடத்துல வந்து 2 கேமரா வைப்பாங்க. 2 கேமரா வைக்கும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 கேமரா வச்சுன்னா ஒரு 2.5 அடி 3 அடி லைட்டு தான் வைப்பாங்க. அப்போ எந்த மிருகம் பாஸ் பண்ணுதா தன்னைக்குள்ளுக்காகும். அப்படி எந்த மிருகம் பாஸ் பண்ணுதா தன்னைக்குள்ளுக்காகும். ஒரு மரத்தோட இலை விழுந்ததுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த மெமரி கார்டு எடுத்து டெல்லிக்கு அனுப்புவாங்க. பரம்பிக்குளத்தில் எத்தனை டைகர், இந்திய தோட்டத்தில் எத்தனை டைகர் கவுண்டிங் வர்றது அங்கே தான். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம். கேரளா ஃபாரஸ்ட்கார் இருக்காங்க, அவங்க மேல் நோட்டம் மட்டும்தான். அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைகர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படி தான் நம்ம வந்து கவுண்டிங் பண்ணுறோம். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முகத்தை வச்சு தான் ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ டைகருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டைகருக்கு வந்து ஒரு டைகருக்கு ஒரு வர வித்தியாசம் இருக்குது அந்த கோடு வந்து. அதனால தான் ஒரு கேமராவில் டவுட் வந்தாலும் இன்னொரு கேமரா எடுத்து நம்ம வந்து அது மெமரி கார்டு எடுத்து செக் பண்ணிச்சுன்னா சாதாரண அது புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் 38 டைகர். அதாவது ஃபோட்டோவில் கிடச்சது மட்டும், ஆமாம், அப்படி ஃபோட்டோவில் கிடச்சது மட்டும்தான் 38. அதுவா ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு டைகர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணம் அது ஏரியா பிரிச்சுக்கும். அல்லாத டைம் வந்து ஏரியா பிரிச்சுக்கும். ஒரு டைகர் வந்து நல்ல சமமுள்ள ஏரியா, அதில் வந்து மிருகம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு டைகர் வந்து சாதாரண 5 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு டைகர். ஏன் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு டைகர் இருக்குன்னா, ஃபுட்டு வந்து மிருகம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஃபுட்டு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்போ ஒரு டைகர் வந்து அதோட ஏரியா மார்க் பண்ணும், அதோட கோம் ரேஞ்ச். எப்படின்னா போகிற வழியில் கிராஸ் மார்க் பண்ணி ஊரிங் பார்க் பண்ணும், செண்டு மார்க் பண்ணும். அப்படி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் ஏரியா மார்க் பண்ணும். ஃபுட்டு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். ஃபுட்டு கம்மியாக கிடச்சுன்னா 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டைகர். அப்படி கோழி மலை, இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹில்ஸ்ல ஏரியா. அதில் வந்து மிருகம் வந்து அதிகமாக இருக்காது. அதில் படுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே தூங்குறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது. 30 கிலோமீட்டர் தொலைவில் ஏரியா வந்து மார்க் பண்ணி அப்படியே நடந்துட்டு இருந்தால் தான் ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா கிடைக்காது. மானு சாப்பிட்றது கிடைக்காத வருஷத்தில் மட்டும். அதோட மெயின் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைசன் சொல்கிறோம்ல, காட்டெருமை. அது சரிக்கு காட்டெருமை எல்லாம்
இந்தியன் கோர், அதாவது காட்டு மாடு. காட்டு மாடு நம்ம இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டு மாடு தான் இருக்குது, பைசன் இல்லை, இந்தியன் கோர்னு சொல்லலாம். அப்படி நம்ம சொல்லி சொல்லி காட்டெருமை, அவ்வளோதான். அப்படி அதைத்தான் மெயினாக பிடிக்கும். அது பெட்டி வேரியேஷனா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதனால தான் டைகர். அப்போ டைகர் வந்து சாதாரண அதை பிடிக்கும்போது டைகரோட வெயிட் வந்து சாதாரண குறைஞ்சது ஒரு 200-250 கிலோ இருக்குது. அப்போ டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் இருக்கும். இந்தியன் பைசனுங்கிறது 600-1000 சிலது 1500 வரைக்கும் இருக்கும். அப்போ அதை பிடிக்கும்போது டைகர் போய் நேராக அட்டாக் பண்ணிச்சுன்னா, டைகரை திருப்பி சாரிச்சுன்னா டைகர் இறந்துடும். அதனால் டைகர் வந்து நேராக போய் அட்டாக் பண்ணாது. பகலும் வேட்டையாடாது. பகல் போகும்போதே அது அலாட் ஆயிடும். அப்போ டைகர் போகிறது வேஸ்ட் ஆகிடும், பிடிக்கிறக்குள்ள வாய்ப்பு போயிடும். அப்படி முக்கால்வாசி வேட்டையாடுறது நைட்டில் வேட்டையாடுறது சான்ஸ் கிடச்சா மட்டும்தான் பிடிக்கும். ஒரு 20 முயற்சி பண்ணும், அதில் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா பிடிச்சிடும், ஒரே அடியில் அடிச்சு கொண்டுடும். அப்படி அடிச்சு கொண்டு போட்டாச்சுன்னா சாதாரண டைகர் வந்து வயர் பக்கம் ஓப்பன் பண்ணாது. வயர் பக்கம் ஓப்பன் பண்ணிச்சுன்னா இந்த வேஸ்ட்டெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா அந்த மாம்சம் வந்து சீக்கிரம் அழுகாது. ஏன்னா டைகருக்கு வந்து அழுகுன புக்கு தான் பிடிக்கும். அதனால் வயர் பக்கம் ஓப்பன் பண்ணாமல் பின்னாடி சைடு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. அப்படி ஒரு 3 நாளைக்கு வெயிட் பண்ணும். இல்லைண்ணா சப்போஸ் எதனால அப்படின்னா அதோட பல்லு விழுகிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா சாப்பிடாது. ஏன்னா அந்த மாம்சம் வந்து நல்லா பலமாக இருக்கும், கடிச்சு இழுக்கும்போது பல்லோட இறைக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு 3 நாளைக்கு வெயிட் பண்ணும். சரிக்காது அந்த மாம்சம் வந்து லூஸ் ஆகணும். அப்போ கொஞ்சம் அழுகுன பின்னாடி பல்லுக்கு பதமாக இருக்கும். புழு வைக்கணும். புழு வச்சா தான் நல்ல டேஸ்ட், நல்ல விட்டாமின். அப்புறம் தண்ணி மாதிரி தான் ஆகணும், அப்படியே ஜூஸ் மாதிரி குடிக்கும். அப்படி 1 வாரம் 10 நாளைக்கு வச்சு சாப்பிடும். அது கம்ப்ளீட் ஃபினிஷிங் ஆன பின்னாடி தான் வேறு மிருகத்தை வேட்டையாடுறது அப்போவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 1 வாரமோ 10 நாளோ பட்னி கிடக்கும். அந்த பட்னி கிடக்கிற டயத்தில் மட்டும்தான் புள்ளிமானம் கடமானம் வந்து வேட்டையாடும். ஏன்னா புள்ளிமானம் கடமானம் வேட்டையாடுச்சுன்னா 1 நேரம் 2 நேரத்துக்குள்ளே சாப்பிடுறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சாப்பாடும் தேவையில்லை. பின்ன அது மாதிரிலாம் பண்ணால் அதோட ஃபுட்டு வந்து விருப்பம் இல்லாத ஃபுட்டு, வேலை அதிகம். நிறைய மிருகத்தை கொள்ள வந்துருக்கு, வேலை அதிகம். அதனால பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்தியன் பைசன் தான் பிடிக்கும். அப்படி டைகரோட மெயின் ஃபுட்டு வந்து இந்தியன் கோர். அப்படி வருஷத்தில் 30 மிருகத்துக்கு. அப்படி சாதாரண டைகர் வந்து அந்த மாதிரி தான், டைகரோட மெயின் ஃபுட்டு அந்த மாதிரி தான். ஒரு டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சீசன் டைம், ஆணும் பெண்ணும் செப்பரேட் இல்லை. அந்த டயத்தில் வந்து அதோட சீசன் வரும்போது, மேட்டிங் சீசன் வரும்போது ஏரியா விட்டு ஏரியா போகும்போது சும்மா போகாது, சிக்னல் கொடுத்துட்டே போகும். சிக்னல் கொடுத்து போகும்போது சாதாரண ஒரு ஆணும் ஒரு பெண் இருந்துச்சுன்னா அதோட மேட்டிங் சீசன். சப்போஸ் ஒரு பெண்ணு 2 ஆண் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபீமேல் நிற்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் வந்து அந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியம் பிறக்கும், வீரனாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சாதாரண அந்த டைகர் வந்து நிற்காதனால மெயிலும் ஃபைட் பண்ணும். ஆனாலும் ஃபைட் பண்ணி 6 வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முன்கிடமா. அந்த ஃபைட் பண்ணும்போது நல்ல ஆரோக்கியம் உள்ள டைகர் வந்து சாதாரண ஆரோக்கியம் கம்மி உள்ள டைகரை அடித்து கொண்டுரும், இல்லைன்னு காயப்படுத்தப்படுத்துங்க, இல்லைன்னா பயந்து விடும். அப்படி 3ல் ஏதோ ஒன்று சம்பவிக்கும். அதுக்கு பின்னாடி தான் அதோட சீசன். அது டைகர் மட்டுமல்ல, இந்தியன் பைஸ் 2 ஃபைட் பண்ணி 6 வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முன்கிடமை. அப்படி அடிக்கூடி சப்போஸ் அந்த சிங்கிள் ஆணை பார்க்குறீங்களா, பண்ணி ஆணையவே கொண்டுரும். அப்படி வெறித்தனம் அப்படி அந்த மாதிரி இருக்குது அந்த சீசனில் மட்டும். அந்த டயத்தில் தான் நம்மளை வந்து சப்போஸ் நம்மளை பார்க்கும்போதோ வண்டியை பார்க்கும்போதோ அட்டாக் பண்ண வர்றது. அப்படி எல்லாமே 7 குட்டி போடாது, 1 2 3 சப்போஸ் 4 இருக்கலாம். 100ல் ஏதாச்சும் 1 7 குட்டி போடும். இது தாய் என்ன பண்ணால் அந்த குட்டியை, ஆண் குட்டியை வந்து ரொம்ப தூரத்தில் கூட்டிகிட்டு போகும். ஒரு 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விட்டு போட்டு வந்துடும். இப்படி விட்டுட்டு வரும்போது சப்போஸ் பின்னாடி வந்துச்சுன்னா பின்னே கடிச்சு துரத்தி விட்டுரும். எதனால் அந்த மாதிரி பண்ணுதுன்னா, அதோட ஏஜ் வரும்போது அம்மானு தெரியாது, அக்கானு தெரியாது, தங்கச்சின்னு தெரியாது, அவங்க ஃபேமிலியில் பந்தப்படக்கூடாது. அப்போ நீ வேறு ஃபேமிலி கூட போய் ஜாயின் பண்ணிடுச்சுல கொண்டு போய் விட்டு போடுறது. அப்போ கொண்டு போய் விட்டுருக்கிற டைகருக்கு வந்து ஏஜ் கம்மியாக இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு டைகர் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் கம்மியாக இருக்கும், ஏஜ் அதிகமாக இருக்கும். அப்போ அதை பயப்படுத்தி இந்த ஏரியா வந்து அதிகம் படிக்கும். அந்த மாதிரி தான். அப்படி சாதாரண டைகர் வந்து அதிக வருஷம் வாழாது, குறைஞ்சது ஒரு 12-13 வருஷம்தான். கூடி வந்தால் ஒரு 15 வயசு மட்டும். ஜூவில் உள்ளதில் 20 வருஷம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தினம் நம்ம ஃபுட்டு போட்டு கொடுக்கலாம்.
இது அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு மிருகத்தை வேட்டையாடினா மட்டும்தான் ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா வேலை செஞ்சால் தானே நமக்கு சாப்பாடு, வேலை இல்லைன்னு சாப்பாடு இல்லைல்ல, அந்த மாதிரி தான். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு மிருகத்தை வேட்டையாடணும், அப்போ தான் ஃபுட்டு கிடைக்கும். அப்படி ஃபுட்டு கிடைக்காம இறந்து போகிறக்குள்ள வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடும் போது திருப்பி சார்ஜ் வந்துச்சுன்னா இறந்துடும், அந்த மாதிரி தான். அப்படி டைகர் வந்து சாதாரண நம்ம தேசிய மிருகம் இல்லைங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம தேசிய மிருகம் கரெக்ட், லயன். எதனால மாற்றினாங்க தெரியுங்களா லயனை? நீங்கள் படத்துல எல்லாம் கேட்டிருப்பீங்க, ரஜினியோட படத்தில் ஒரு டைலாக் இருக்குல்ல, சிங்கம் சிங்களா வரும், பண்ணி கூட்டம் வரும். அது படத்துக்குள்ள டைலாக்கு. சரிக்கும் சொன்னால் சிங்கம் வந்து ஆண் சிங்கம் வந்து சோம்பேறி, ஒரு காட்டுராஜாவில் ஒரு மேய்ச்சல் வயலில் மேல் நோட்டம் மட்டும்தான் இருக்குது, மேல் பார்வை மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடுறது கூட்டத்தோட ஒரு மிருகத்தை வேட்டையாடு. அப்போ ஆண் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சிக்னல் கொடுக்கும், மிருகம் வரும்போது சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுத்தோன்னா பெண் சிங்கம் தான் கூட்டமாக போய் வேட்டையாடி முடித்தோன்னா ஆண் சிங்கம் மெதுவாக போகும், நான் தான் காமிச்சு கொடுத்தேன் என்னோட பங்குன்னு சொல்லி மேலே கை வச்சு சாப்பிடு, பெண் சிங்கம்லாம் சைடில் சாப்பிடு. அப்படி கூட்டத்தோடு ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடுறது நமக்கு வேண்டாம். இந்தியாவில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, குஜராத் கீர்வனத்தில் மட்டும். அது வேண்டான்னு சொல்லி தான் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்தது டைகர் வந்து இதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் இருந்துச்சு. எல்லாம் பண்டத்த ராஜாக்கமார் எல்லாம் வேட்டையாடி எல்லாம் அழிச்சிட்டாங்க. அப்படி அழிச்சா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அழிக்கல, அவங்க இந்த பல்லு நகம் எல்லாமே, பின்ன அந்த ஸ்கின்னில் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்கின்னில் தான் உட்காரங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெருமை. அப்படி நிறைய அழிச்சிட்டாங்க. அப்படி தான் நம்ம இது பண்ணணும். மேனிட்டஸ் இருக்காதுங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க பரம்பிக்குளத்துக்கு வந்து டைகர் சொல்கிறதா இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வெளியேருந்து கொண்டு வந்து விடல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்ற டூர்ஸுகார் வந்து 1 மணி நேரத்தில் வந்து டைகர் பார்த்தாள்ருக்காங்க. ஒரு ட்ரிப்பு வந்து டைகர் பார்த்தாருக்காங்க, 15 ட்ரிப்பு வந்து டைகர் பார்க்காத்தாள்ருக்காங்க. இங்கே வந்து லோக்கல் பீப்புள் இருக்காங்க, அவங்களே சில ஆளுகள் வந்து இன்னும் பார்க்காம இருக்கிறாங்க. அப்போ டைகரை பார்க்குறதெல்லாம் நம்ம கேரளாவில் லாட்ரி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் சான்ஸ் தான். உங்கள் சான்ஸை பொறுத்தளவு இருக்குது, அது மாதிரி தான். அப்படி உங்கள் சான்ஸை பொறுத்தளவு இருக்குது, அந்த மாதிரி தான். பரம்பிக்குளத்தில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கே வந்து லோக்கல் பீப்புளோ ஃபாரஸ்ட்காரோ வர்ற டூரிஸ்டுகாரோ இது வரைக்கும் டைகரை லெப்பர்டை இது வரைக்கும் யாரும் அட்டாக் பண்ணி சாப்பிட்டதில்லை. ஆனால் ஒரு தடவை ஒரு ஆளை அட்டாக் பண்ணி சாப்பிட்டு பழகிருச்சுன்னா அந்த டேஸ்ட் பழகிருச்சுன்னா விடாது. எதனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து உப்பு சத்து இருக்கு. அப்படி அந்த டேஸ்ட் பழகிடுச்சுன்னா பின்ன விடாது. அப்புறம் ஆளை பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் விடாது. அப்படி இங்கே மெயினாக அட்டாக் பண்ணுறது கரடி, 2வது யானை, 3வது காட்டுப்பன்னி, 4வது இந்தியன் பைசன். இந்த 4 மிருகம் தான் அட்டாக் பண்ணும். இது அட்டாக் பண்ணதுன்னா வேணும் வச்சு ஓடி வந்து அட்டாக் பண்ணாது. நம்ம வந்து சதியில் வந்து அதுக்கு முன்னாடி போனால் மட்டும்தான் சார்ஜ் பண்ணும், மற்றபடி வேணும் வச்சு அட்டாக் பண்ணாது. அது எப்பாஸ் ஒரு தடவை நடக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. பரம்பிக்குளத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே 2000 பீப்புள் இருக்காங்க, ட்ரைபல். ஆமாம், 2000 பீப்புள் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 வகை ட்ரைபல் இருக்காங்க. ஒன்று மலசர், மலமலசர், முதுவர், காடர், அப்படி 4 வகை ட்ரைபல் இருக்காங்க. டூரிஸ்டோட அப்படி சாதாரண நீங்கள் வரும்போது ரைட் சைடில் ஒரு காலனி ஒன்று பார்த்துருப்பீங்க, சுங்கம் காலனி, எர்த் டேம், பூப்பாறை, அஞ்சாங்கொழி, புளியார்குட்டி, கடவு காலனி, அப்படி 6 காலனி இருக்குது. பிஏபி காலனி ஒன்று இருக்குது, அது அப்படி 7 காலனி இருக்குது. டோட்டலாக 2000 ஜில்டு ஆள் இருக்காங்க. அதெல்லாமல் ஃபாரஸ்ட்டு, போலீஸு, இந்த டேம் ஒர்க் பண்ணுறவங்க, தமிழ்நாட்டுக்கார், அப்படி எல்லாமே 2000 பேர் இருக்காங்க டோட்டலாக. இங்கே ஒரு நாளைக்கு பஸ் வர்றது பார்த்திங்கன்னா 3 ட்ரிப் இருக்குது. அதாவது பொள்ளாச்சியிலேருந்து காலையில் ஒரு ட்ரிப்பு, சாயங்காலம் ஒரு ட்ரிப்பு, அதாவது தமிழ்நாடு சிடிஸ் பஸ். அப்புறம் கேரளா பஸ் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் இருக்குது. அது வந்து சாதாரண பாலக்காடு, பொள்ளாச்சி, பரம்பிக்குளம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான். அப்படி அந்த மாதிரி அப்படி 3 ட்ரிப்பு தான் பஸ் இருக்குது பரம்பிக்குளம் ஏரியா. அப்படி அந்த மாதிரி தான் இருக்குங்க.
வேறு சூப்பர் அருமையாக தேங்க்யூ. வெல்கம் 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 சார். வெல்கம் 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 சார். தங்கக்குள்ள ஏரியா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டென்ட் இருக்குது. டென்ட்டு நெஸ்ட்டுன்னு சொல்லி டென்ட் இருக்குது. 10 டென்ட் இருக்குது. பின்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிம்பர் லோக் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அணிக்கோம்பு ஒரு 6 ரூம் இருக்குது. பின்ன 2 ஐலாண்ட் இருக்குது. இந்த அணிக்கோம்பு டென்ட்டு ட்ரீ டாப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண ஃபுட்டு பேக்கேஜோடு வந்துடும். அது வந்து ஒர்க்கிங் டே வந்து அணிக்கோம்புங்கிறது சாதாரண 5,900 ரூபா 2 பேருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வர்றது பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா 2,000 ரூபா வரும். 3 பேர் ஒரு ரூமில் தங்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒர்க்கிங் டே மாத்திரம் 5,900 ரூபா. அதே டென்ட்டும் 6,900 ஒர்க்கிங் டே. சனி ஞாயிறுங்கும் போது 7,000 ரூபா வரும். 7,900 வரும். அப்படி அந்த மாதிரி அது 6,900 ரூபா வரும். பின்ன 2 ஐலாண்ட் இருக்குது. 2 ஐலாண்டில் ஒன்று பெருவாரி பாம்பு நெஸ்ட்டு. அதில் வந்து 6,900 4 பேருக்கு. சனி ஞாயிறும் போது ரேட்டு ஜாஸ்தியாகும். அதே மாதிரி அது ஃபுட்டு வந்து வித்தவுட்டு. அதே வீட்டுக்குன்னு ஐலாண்டு ஃபுட்டு வந்து வித்தவுட்டு. அது 5 பேர் அலோடு. அப்படி அந்த மாதிரி தங்குற மாதிரி ரூம் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும். ஆன்லைனில் புக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து தங்கிக்கலாம். அந்த மாதிரி இங்கே இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம். இது வந்து டைகர் ரிசர்வ். அதனால் மினிமம் ஒரு டூரிஸ்ட் தான் விடுவாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வந்து அதிகம் விட்டாலும் டைகர் ரிசர்வ் பொழிஞ்சிடும். விடாமல் இருந்தாலும் டைகர் ரிசர்வ் ஃபேமஸ் ஆகுது. அந்த மாதிரி தான். அப்படி அந்த மாதிரி இப்படி தங்குற மாதிரி ரூம் எல்லாம் இருக்குங்க சார். அந்த மாதிரி பின்ன அதெல்லாமல் சவாரி இருக்குது. சவாரி இருக்குது ஃபாரஸ்ட் வண்டியில். அது வந்து 3.5 மணி நேரம் டைம் இருக்குது ஃபாரஸ்ட் வண்டியில். அது வந்து ஆஃபீஸியல் இது மாற்றம். அது வந்து டார்மெட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா அது கேம்புக்கு தான் கொடுப்பாங்க. நேச்சர் கேம்ப், பெய்டு கேம்ப்பு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அது தனியாக கான்டாக்ட் பண்ணி தான் புக் பண்ண முடியும் சார். அதில் வந்து 50 பேர் தங்கலாம் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்ம வந்து சாதாரண கேம்பு தான், நேச்சர் கேம்ப் தான் கொடுக்குறது. பின்ன வந்து டேன் அந்த இது நேச்சர் கேம்பு, பெய்டு கேம்ப் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 6,000 டைம் வரும் பெய்டு கேம்பு. அது 25 பேருக்கு. பின்ன எக்ஸ்ட்ரா வர்றது அது இல்லாமல் வேறு பெய்டு கேம்புங்கிறது ஒரு ஆளுக்கு வந்து 1,300 ரூபா வரும். அந்த மாதிரி வரும். அப்படி இந்த சஃபாரியில் நாங்கள் ஸ்பாட் பண்ண அனிமல்ஸை நம்ம பார்க்கலாம். ஒரு இந்தியன் கார் செம்ம பெருசாக, அதாவது ஜைஜான்டிக்கான ஃபிகராக நாங்கள் இதை இங்கே பார்த்தோம். பார்க்குறதுக்கு நல்ல அந்த பாகுபலி படத்தில் வர மாதிரியே இந்த இந்தியன் கார் தோற்றம் அளிக்குது பாருங்கள். ஒரு இடத்துல மூஸ் டீரை ஸ்பாட் பண்ணார். ரொம்ப உயரத்தில் இருக்குது. அதுவும் புதர் மாதிரி இருக்கிற இந்த இடத்துல அழகாக ஸ்பாட் பண்ணி எங்களுக்கு இதை காமிச்சார். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வருவதற்கு KSRTC பஸ் சர்வீஸும் ஆப்ரேட் ஆகுது. ஆனால் நம்ம இதில் வந்தால் இப்படி நின்று அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணிட்டுலாம் வர முடியாது. வைல்டு போர், இந்த காட்டு பண்ணிங்க பாருங்கள், கூட்டமாக ஏகப்பட்டது இப்போது வருது. அதுவும் இதெல்லாம் ரோட் சைட்ஸ்லேயே வந்து இது சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயே வந்து நம்ம பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகும் பொழுது வெளியில் செக் போஸ்ட்டில் நம்ம வண்டியை செக் பண்ணி அனுப்பிச்சுட்றாங்க. இந்த வைல்டு போர்கிட்ட நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணும் பொழுது நம்ம காருக்குள்ளேயே உட்காந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறது அட்வைசபிள். வெளியில் இறங்கி நம்ம அதை ஏதாவது விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அதுக்கு தோணுச்சுன்னா நம்மளை அது அட்டாக் பண்ணிடும். அண்ட் அது விபரீதத்தில் முடியும். நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகும் பொழுது அவங்க காலையில் கிட்டத்தட்ட 10 o'clock மேலே தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அதே நம்ம அவங்க வெஹிக்கிளில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே 8 o'clockலேருந்து இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் அந்த கவர்மெண்ட் பஸ் போனதுக்கப்புறம் தான் இந்த சஃபாரி வெஹிக்கிளும் ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் கூட வந்த கைடு இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே அனிமல்ஸ் அட்டாக் அண்ட் அதோடைய லிஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த இந்தியன் காரை பற்றி அவர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த இந்தியன் கார் பொதுவாக தூரத்தில் நின்று நம்ம பார்த்துருக்கிறது பெட்டர்.
ஆனால் பை சான்ஸ் இந்த மாதிரி ரோடுக்கு பக்கத்தில் வரும் பொழுது அதோடைய அட்டாக் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அண்ட் ரீசெண்டில் ஒரு கார் மேலே விழுந்த வீடியோஸை கூட நம்ம இணையத்தில் நம்ம பார்த்துருப்போம். பிளாக் ஃபேஸ் மங்கீஸ் இந்த ட்ரீஸ்க்கு மேலே நிறைய இருந்துச்சு. போயிடுச்சு. இது பண்ணி நினைக்கிறேன். அதெல்லாம் காட்டு வருமா இவ்வளோ அருமையான ஒரு 25 கேங்கே போயிடுச்சு. அதுக்குள்ளேயுமா போயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இது பண்ணியா இருக்கும். அதில் ரெண்டு இது பண்ணி கூட்டம். இந்த பேட்ச் போயிடுச்சா? போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. 2 மட்டும் நிற்கிது.